தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் குறிக்கோள்களையும் கோட்பாடுகளையும் எய்துவதற்கு ஏற்ற வலிமை வாய்ந்த ஒரு கருவியாகவே தற்கால வரவு செலவு திட்டம் அமைகிறது. பேரறிஞர் அண்ணா வழிகாட்டிய திசையில் பயணித்து இந்த வரவு செலவு திட்டத்தை மக்கள் நலன் காத்திடும் கருவியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளம் அமைக்க பெரும் முயற்சி எடுத்திருக்கிறோம். தமிழ்மொழி வளர்ச்சி. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு குமரிமுனையில் ஆர்ப்பரிக்கும் அலைகளுக்கு நடுவே அமைதியின் திருவுருவாய் நிமிர்ந்து நின்று தமிழ்ச் சமூகத்தை என்றென்றும் வழிநடத்தும் ஐயன் திருவள்ளுவரின் வானுயரச் சிலை எழுப்பப்பட்ட வெள்ளி விழா ஆண்டினை தமிழ்கூறும் நல்லுலகம் அண்மையில் கொண்டாடி மகிழ்ந்தது. இத்தரணியில் கடலும் மலையும் உள்ளவரை நிலைத்து நிற்கும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அமைக்கப்பட்ட திருவள்ளுவரின் பெருஞ்சிலைக்கு பேரறிவு சிலை என பெயரிட்டு அழைக்கலாம் என அறிவித்தவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உலக பொதுமுறை என போற்றப்படும் திருக்குறள் உரைத்திடும் உன்னத வாழ்வியல் நெறிகளை உலகெங்கும் பரப்புவது நமது தலையாய கடமையாகும். காலந்தோறும் அறிஞர்களின் பெரும் முயற்சியாலும் பல கல்வி நிறுவனங்களின் முன்னெடுப்பினாலும் இதுவரை திருக்குறள் 28 இந்திய மொழிகளிலும் 35 உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் ஆசிய, ஆப்பிரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பேசப்படும் 28 வெவ்வேறு மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திட பன்னாட்டு பதிப்பாளர்கள் முன்வந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து 45 பல்வேறு உலக மொழிகளில் கூடுதலாக மொழிபெயர்க்கப்படும் போது ஐக்கிய நாடுகள் அவையினால் அங்கீகரிக்கப்பட்ட 193 உலக நாடுகளின் அனைத்து அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமையினை திருக்குறள் பெற்றிடும். வான்புகழ் வள்ளுவத்தை உலகெங்கும் கொண்டு சேர்க்கும் உயரிய நோக்கம் கொண்ட இந்த மொழிபெயர்ப்பு திட்டத்தை பிற கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் எதிர்வரும் 3 ஆண்டுகளில் நிறைவேற்றிட 133 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.